வணக்கம் நண்பர்களே. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஆணைப்படி கரூர் பெருந்துயரத்தின் பின்னணியில் என்னென்ன நடந்தது என்பதை விசாரிப்பதற்கு சிபிஐ விசாரணை தற்போது ஆரம்பமாகிவிட்டது. சிபிஐ விசாரணை தொடங்கிவிட்டது. யார் யாரிடம் விசாரிக்க வேண்டும், எந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும், யார் யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் என்று சிபிஐ கருதுகிறதோ அத்தனை பேரையும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவார்கள். இதில் எந்த பாகுபாடும் இருக்காது. அரசு அதிகாரிகளோ, தமிழக வெற்றி கழகம் தவைக்காவினுடைய கட்சியினரோ, தேவை ஏற்பட்டால் விஜயும் கூட, அந்த மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்கள், காவல்துறை, முக்கியமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறை என்று ஒரு பெரிய பட்டியல் தயார் செய்திருப்பார்கள். இந்நேரம் இவர்கள் அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுத்து, சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாத்தையும் பரிசீலனை செய்து அறிக்கை தயார் செய்வார்கள். இப்போ என்ன கேள்வி, எல்லோரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க. நான் யாரையும் பயமுறுத்துறது அல்லது டீக்ரேட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை. எல்லோரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வருவாங்க. குறிப்பாக தமிழக அரசினுடைய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கும் துறைகள் மீது விசாரணை முறையாக நடைபெறும். தவேகாவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையும் நடைபெறும். இதையெல்லாம் கடந்து விஜய்கிட்டையும் நடக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நான் இப்போ சொன்னேன் இல்லையா. ஏன் விஜய்கிட்ட நடத்தணும் அப்படின்னா, இதெல்லாம் ஒன்று, இந்த பொறுப்பு விஜய்கிட்ட இருந்துச்சுன்னா, நடிகர் விஜய்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த கூட்டம் நடத்துவதற்கான ஒரு திட்டம் தயார் செய்திருப்பீர்கள் அல்லவா, அதை கொடுங்கள் என்று கேட்பார்கள். அந்த திட்டம் தயார் செய்தது யார்? அவர் பேர் என்ன, புஷி ஆனந்தா அல்லது நடிகர் விஜயா? புஷி ஆனந்த் தான் கவனிச்சிருந்தார் அப்படின்னா கூட சூப்பர்வைசிங் பவர் யார்? பிரசிடெண்ட், தலைவர், சேர்மன், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் தலைவர் அவர் தான். யார்? விஜய். அப்போ அவர் அதை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை வரும். நான் சிபிஐ பார்வையில் சொல்கிறேன். அதுக்காக விஜய் மேலே குற்றச்சாட்டுன்றக்கா சொல்லலை. ஐயா, நீங்கள் ஒரு கூட்டத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்காங்க எல்லோரும், மாவட்ட நிர்வாகத்தில் ஆரம்பித்த எல்லோரும் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபைனல் அப்ரூவல் யார்? அத்தாரிட்டி யார்? பொதுச் செயலாளர்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் டிவிகே, அவர் பண்ணிட்டார். ஆனாலும் நீங்கள்லாம் பண்ணிட்டீங்களா, சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு போனார்னா அவர் தலைவர் அல்ல. நான் விஜய் இது வரைக்கும் குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை. விஜய்க்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. தேவை ஏற்பட்டால் சிபிஐ விசாரணையில் விஜயும் வருவார். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க.